இந்த கஷ்டம் கவலை இதெல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்துல சரியாயிடுமா சார்? ஜென்மத்தில் இருந்தா வனவாசம் அப்படின்பாங்க. ஆனா இவருக்கு மட்டும் சுவாச காற்று சூப்பராக சம்பந்தம். நீ நல்லது பண்ணுவியா, நீ நல்லது பண்ணுவியா, இவங்க யாருக்கெல்லாம் நல்லது பண்ணாமோ, யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே இவங்கள பழிக்கு பழி வாங்குற மாதிரி போலியான காதல் செய்த நபர்கள் கடகராசியை விட்டு வெளியே போயிட்டாங்க. கடகராசிக்கு பிடிச்ச வீடை வெளியே போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். இனிமே இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்மையான காதல், உண்மையான திருமணம். அப்பா அம்மாவோட பாசம் கடகராசிக்கு கிடைக்குமா? அப்பா அம்மாவுடைய பாசம் இனிமேதான் கடகராசிக்கு அற்புதமா கிடைக்க போகுது. இவங்க முயற்சியில வெற்றி பெறணும், சந்தோஷமா இருக்கணும்னா சுயநலமா இருக்கணும். நிறைய மாற்றம், நிறைய முன்னேற்றம், குரு பகவான் அற்புதமும். பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. பொதுவாவே ஒரு பழமொழி உண்டு, குரு பயிற்சி ஆகும் போதெல்லாம் இந்த பழமொழியை நம்ம கேட்காம கடந்து போகவே முடியாது. குரு கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா குரு கொட்டி கொட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு, நிஜமாவே கொடுப்பாரா, நீங்க சும்மா உருட்டிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே குரு கொடுப்பாரா சார்? அதாவது பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய நபர் யாருன்னா நம்முடைய குரு தான். அவர் முழு சுபர். சில கிரகங்கள் சுபர்னு வாங்குவாங்க, ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாவியாவும் வருவாங்க. முழு பாதி சுபர் பாதி பாவர்வாங்க. ஆனா நம்மளுடைய குரு பகவான் மட்டும் முழு சுபர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட சுப கிரகமான குரு பகவான் தற்போது எந்த ராசிக்குள்ள போக போறாருன்னா கடகராசிக்குள்ள. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே கடகராசி தான். அதனாலதான் குரு அந்த இடத்துல போய் உச்சமடைகிறார். இப்ப நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னா நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சில சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள போனோம்னா நமக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போட்டா என்ன பண்ணுவோம், போயிட்டு வரவே மனசு இருக்காது, பிரிச்சு பார்க்க தோணாது, வர்றதுக்கு மனசு இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோ, இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போலாமோ நம்ம நினைப்போம். பாத்தீங்களா, அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். சோ அதே மாதிரிதான் நம்முடைய குரு பகவான் தனக்கு பிடித்த வீடான கடகராசிக்குள்ள உச்ச வீட்டுக்குள்ள போய் பல அன்பர்களுக்கு, அதாவது பல நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே குரு பயிற்சி மூலமா தான் இருக்கு. கண்டிப்பா சார், இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். சோ 12 ராசிகளுக்கும் குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கலாம் சார். அடுத்ததா கடகராசிக்காரர்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, கஷ்டத்துல இருக்கீங்க நானே, கவலையில இருக்கீங்க நானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கஷ்டம் கவலை இதெல்லாம் இந்த குரு பயிற்சி காலத்துல சரியாயிடுமா சார்? அதாவது குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஜென்மத்தில் வருகிறார். ஜென்மத்தில் இருந்தா வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு மட்டும் சுவாச காற்று சூப்பரா வீசப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசிக்கு மிக பிடித்த கிரகம் குரு பகவானுக்கு பிடிச்ச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம கடகராசி தான். கண்டிப்பா. ஏன்னா குரு பகவான் கடகராசி தான் உச்சமடைகிறார். ஒரு வலிமை பெறக்கூடிய இடம் குரு பகவானுக்கு கடகம் தான். அப்ப தனக்கு பிடிச்ச வீட்டை உட்காரனால உறுதியாக வெற்றி உறுதிங்கிறத சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம கடகராசிக்காரங்களை கேட்டீங்கன்னா ஒரு 7.5 வருஷமா மகர ராசிக்கு 7.5 நீ சொல்லியிருந்தாங்க. கடந்த காலமாக எனக்கு தான் அதிகமா 7.5 இருக்கு மாதிரியே தெரியுது. மகரத்துக்கு 7.5 வருமா, அப்ப எங்களுக்கு 7.5 வருமா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம கடகராசிக்காரங்க பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க, பல போராட்டத்தை சந்திச்சாங்க. அதாவது அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைகளை அரவணைப்பாக அன்பாக பாசமா பாத்துக்குவாங்களோ, எத்தனை குழந்தை இருந்தாலும் எல்லா குழந்தையும் தான் குழந்தைன்னு சொல்லி பார்க்கக்கூடிய அன்பு நம்முடைய பெற்ற தாய்க்கு. சோ அதே மாதிரிதான் கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா யாரு கூட இருந்தாலும் சரி, அவங்க உறவுகளா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கணும், தான் கூட இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும்காண்டி தியாகியாவே வாழ்ந்து போயிட்டாங்க. எப்படி தியாகி எப்படி கம்ப வச்சு விரட்டுவாங்களோ, அடின்னு அடிப்பாங்களோ, நல்லவனை எப்படி விரட்டி அடிப்பாங்களோ, அதே மாதிரிதான் கடகராசிக்காரங்களை நீ நல்லது பண்ணுவியா, நீ நல்லது பண்ணுவியா, இவங்க யாருக்கெல்லாம் நல்லது பண்ணாங்களோ, யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே இவங்கள பழிக்கு பழி வாங்குற மாதிரி பாடா படுத்தி எடுத்து பம்பரமா சுத்த வச்ச வாழ்க்கை தான் கடந்த காலங்கள நடந்தது. சோ இந்த நிலை இப்போ மாறப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாக்டா சொல்றாந்தா கடகராசியில பூச நட்சத்திரக்காரங்க இருக்காங்கல்ல, சோ அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 2025 மே மாசத்துல இருந்து மேக்சிமம் ஜூன் மாசத்துல இருந்து
ஒரு 9 மாத காலம் அல்லது 6 மாத காலமாக அதிகமான அழுத்தம், அதிகமான பிரச்சனை, ஒரே விஷயத்தை 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலை எல்லாமே நம்முடைய கடகராசியில உள்ள பூச நட்சத்திரக்காரங்க போராடி பார்த்து போராட்டம் எப்ப முடிங்கிற நிலைமையில தான் கடந்த காலங்கள் இருந்தாங்க. சோ அந்த நிலை அவங்களுக்கு மாறப்போகுது. நிறைய மாற்றம், நிறைய முன்னேற்றம் குரு பகவான் அற்புதமா கொடுப்பார். கண்டிப்பா சார். இப்ப கடகத்துக்கு காதலும் திருமணமும் எப்படி இருக்கு, கை கூடுமா? அதாவது மிகப்பெரிய சிந்தனையாளர். நம் மிதுன ராசி எப்படி பெரிய சிந்தனையாளர் சொல்லுமோ அதே மாதிரி கடகராசிக்காரங்க கற்பனைக்கு எட்டாத சிந்தனைகள் வச்சிருப்பாங்க. தன்னுடைய உறவுகள், தன்னுடைய காதலன் அற்புதமா இருக்கணும், காதலி சிறப்பா இருக்கணும், தன் காதலிக்காண்டி என்ன தியாகம் நான் செய்வேன், தன்னுடைய காதலுக்காக என்ன நான் செய்வேங்கன்னு விட்டு கொடுத்து போய் ரொம்ப ரொம்ப உயிருக்குயிரா நேசிச்ச காதல் எல்லாமே போலியான உறவுகளால் விதைக்கப்பட்டது, பிரிக்கப்பட்டது. போலியான காதல் செய்த நபர்கள் கடகராசியை விட்டு வெளியே போயிட்டாங்க. கடகராசிக்கு பிடிச்ச வீடை வெளியே போயிடுச்சுதான் நான் சொல்லுவேன். இனிமே இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்மையான அன்பு, உண்மையான காதல், உண்மையான திருமணம் நடக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. இதுக்கு முன்னாடி திருமணம் முடிச்சிருந்தாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம் முடிச்சு பிரிவை சந்தித்தவர்கள் பிரிந்தவர்கள் தான். சரியா? அதாவது பிரிந்தவங்க டைவர்ஸ் ஆனவங்க போனவங்க தான். அதே சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன பிரச்சனை, நீ யாரு நான் யாரு நிக்கிறவங்க சேர்ந்துருவாங்க. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் முடிக்கக்கூடிய சூழ்நிலையில காதல்ல போராடிக்கிட்டு இருக்கோம், எங்க காதல் உண்மையா இருக்கு, ஆனா குடும்ப உறவுகள் எங்களை ஏத்துக்கல, நாங்க திருமணம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற உண்மையான காதல்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள நகரக்கூடிய ஒரு பாக்கியம், காதல்ல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை, திருமணம் முடிக்க பல தடையை சந்திச்சுக்கிறவங்க தடையை மீறி திருமணம் முடிச்சு வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா சார். பாசங்கள் எல்லாம் உண்மையான பாசம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்பா அம்மாவோட பாசம் கடகராசிக்கு கிடைக்குமா சார்? அப்பா அம்மாவுடைய பாசம் இனிமேதான் கடகராசிக்கு அற்புதமா கிடைக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க. இந்த சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா பார்க்க, அப்ப அப்பா வழி உறவுகள் மூலமாக, அப்பா மூலமாக சில பிரச்சனைகள், அப்பா புரிஞ்சுக்கிறவே இல்லை, எங்க அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், என் உலகமே என் கையில அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக இனிமேதான் அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய பாசம், அப்பா வழி சொத்து, அப்பா குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் விலகி எல்லா விதத்திலும் ஏற்றம், குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் குதூகலமா வாழக்கூடிய சூழ்நிலையும் நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு கிரக ரீதியாக குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா. கண்டிப்பா சார். கடகராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கை கூடுமா சார்? அது தொழிலா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வெளிநாடுகளுக்கு போகக்கூடியதா இருக்கலாம், இந்த மாதிரி முயற்சிகள் கை கூடுமா? கடகராசி என்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சிங்கிறது பயங்கரமான பயிற்சி. பயிற்சி மேல பயிற்சி எடுத்தவங்க தான் கடகராசிக்காரங்க. இவங்க ஒரே ஒரு விஷயம்தான், இவங்க முயற்சியில வெற்றி பெறணும், சந்தோஷமா இருக்கணும்னா சுயநலமா இருக்கணும். இது இவங்களால முடியுமாங்கிறது எனக்கு டவுட் தான். ஏன்னா இவங்களுக்கு சுயநலம்னா அது வருமா வராதான் கூட தெரியாது. வரும்னு நினைச்சு தூங்குவாங்க. நைட் என்ன தூங்குவாங்கன்னா, நாளை காலைல நம்ம வந்து ஏமாறக்கூடாது, சுயநலமா இருக்கும், நம்மளை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். இவங்க ஃபுல்லா நம்மளை ஏமாத்துறாங்க நினைச்சு தூங்குவாங்க. மறுநாள் கால காலிங் அடிச்சு இன்னொரு ஏமாத்துறது வந்து ஐயா சாமி அக்கா சாமின்னா போதும், முடிஞ்சு வச்சு திரும்பி மறந்துடுவாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. சோ இப்ப உள்ள காலகட்டங்களில் இவங்க முயற்சி வெற்றி பெறும்னு நினைச்சா, சுயநலமா இருக்க ரெடியா இருந்தா சாதனை புரியக்கூடிய ராசியில கடகராசியும். கண்டிப்பா சார். சாதனை புரியக்கூடியவங்கள முதல் இடத்துல இருப்பீங்கன்னு சொல்லியாச்சு. இவங்க என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு செய்யலாம்? நம்மளுடைய கடகராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே கடகம் வந்து நீர் ராசி. சோ அப்ப நீர்நிலை சார்ந்த கோவில்கள், அவங்க வீட்டு பக்கத்துல நீர்நிலை சார்ந்த கோவில்கள், ஏதாவது கடற்கரை சார்ந்த கோவில்களோ, அது கிணறு, அவங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கிணறு வச்சு ஒரு கோவில் இருக்கோ, அந்த கோவில்களை போய் இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா உறுதியாக கடகம் மீண்டு வரக்கூடிய பாக்கியத்தில் முதன்மையான ராசி என்று சொல்றேன்.